மிரட்டணும்னு அவசியமே இல்லை. ஆனா ஒரு தாயோடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்காம, ஒரு குழந்தையோடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்காம, கேவலம் அந்த பொண்ணுக்காக நீங்க இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றது தப்பு. அந்த பொண்ணு யோகியமா இன்ஸ்டாவில் பேசாம அவங்க வீட்டுல சொல்ற பையனை கட்டிக்கிட்டு அது போயிருந்ததுன்னா இந்த பிரச்சனை இல்லை. அவங்க வீட்டுல அவங்க அம்மா வேணான்றப்ப என் பையனை கட்டி வைக்க முடியாது, எனக்கும் அந்த பொண்ணு வேணாம். ஒரு கேவலமான குடும்பத்துல என் பையனை கட்டி வைக்க மாட்டேன். சரிங்களா? அது என் பையன் தெளிவா சொல்லியாச்சு. அததான் என்கிட்ட முறைச்சா அது முடியல. அம்மான்றவங்க 21 வயசு வரைக்கும் குழந்தைக்கு முக்கியமானவங்க. அதனால நீங்க இப்ப என்ன பண்ணீங்கன்னா, எனக்கு எஃப்ஐஆர் நாளைக்குள்ள போட்டு கொடுத்துட்டீங்கன்னா ஓகே மேம். இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை எனக்கு இந்த எஃப்ஐஆர் போட்டு கொடுக்காம என்ன மன உளைச்சல் பண்ணி என் பையனை சாவர நிலைமைக்கு கொண்டு போய் இப்படி எல்லாம் பண்ணதுனால நான் துடி துடிக்க சாவரேன்னு லைவா வீடியோ போட்டு நான் தற்கொலை பண்ணுவேன். நீங்க இதை எஸ்பிக்கே அனுப்பிச்சாலும் சரி, கமிஷனருக்கு அனுப்பிச்சாலும் சரி, நான் டிஜிபில இருந்து எல்லாருக்கும் நான் இப்ப பெட்டிஷன் அனுப்பிச்சிட்டு இருக்கேன் மெயில்ல. ஏன்னா டிசி சார் சொன்னாரு உங்ககிட்ட, என் பையன் சூசைட் பண்றதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட அந்த பையன் அந்த பொண்ணு கூட கம்ப்ளைண்ட்டுக்கு போடுங்கன்னு ஏசியும் டிசியும் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்க தான் காலதாமதம் தாழ்த்துனீங்க. நீங்க தான் இது வரைக்கும் எனக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இப்பயும் சொல்றேன், எனக்கு உங்க மேல கோபம் இல்ல. எனக்கு என் பையனை செஞ்ச அந்த பொண்ணு மேலதான் நடவடிக்கை. நான் உங்க மேல நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு என்னைய வைக்காதீங்க. ஏன்னா உங்க மேல நடவடிக்கை எடுத்து நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை. சரிங்களா? அது எனக்கு வேணாம். எனக்கு போலீஸை பகச்சிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், அதிவீர பாண்டியன் சார் டிசி சார்ட்டே சொல்லிட்டேன், சார் எனக்கு போலீஸை பகைக்கணும்னு நான் நினைக்கல, ஆனா போலீஸ் எனக்கு துரோகத்துக்கு மேல துரோகம் நினைக்குது சார். இந்த கேஸுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு அவரே சொன்னாரு. இது ரொம்ப தப்பான விஷயம், நான் சொல்லி போட சொல்றேன்னு ஏசி கிட்ட பேசி ஏசியும் உங்களை போட சொல்லியும் நீங்க இன்ன வரைக்கும் போடலாம். அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா நிக்கிறீங்க. கடைசியில நீங்களா மாட்டிக்காதீங்க மேம். இப்ப காஞ்சிபுரமும் இல்ல, திருவள்ளூரும் இல்ல, முழுக்க முழுக்க சென்னை தான். நீங்க தான் எஃப்ஐஆர் போடணும். நான் எப்ப வரணும் சொல்லுங்க? எஃப்ஐஆர் வாங்க எப்ப வரணும்? இன்னொன்னு, அந்த பொண்ணையும் என்னையும் கோர்த்து விடாதீங்க. அந்த பொண்ணு இருக்கப்ப நான் வரமாட்டேன். அவங்க அடியால் வச்சு அடிக்கிறதுக்கு எல்லாமே பேசி வார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் உயிர் போனாலும் அதுவும் உங்களுக்கு தான் தொல்லை. அவங்கள நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க, எஃப்ஐஆர் போட்டு கொடுங்க. இது போஸ்கோ வழக்கு. இன்னைக்கு குழந்தை உயிர் போற நிலைமைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு நான் காப்பாத்திட்டேன். இன்னொரு வாட்டி என் பிள்ளைய குழி தோண்டி புதைக்க வச்சிடாதீங்க. அப்படி புதைக்க வச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன். இதுக்கு மேல நீங்க எஃப்ஐஆர் போடலன்னா இதுக்கப்புறம் ஹையர் அபிஷியலா வேற மாதிரி போயிடும், டெல்லி வரைக்கும் போயிடும் அந்த விஷயம். அதனால எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துருங்க. நான் போதும் 3 நாளா தூங்காம பல்லு தேய்க்காம நாயை விட கேவலமா நடந்து 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 செத்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா ஒரு பெரிய போராட்டத்தை நாங்க வச்சிருவோம் நடு ரோட்ல. ஒரு 1000 பேர் சேர்ந்து நடு ரோட்ல போராட்டம் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணணுமான்னு யோசிங்க. ஏன்னா எனக்கு என் ஏசி நல்லது செய்யறாரு, என்னுடைய டிசி நல்லது செய்யறாரு, என் கமிஷனர் நல்லது செய்யறாரு, என் டிஜிபி நல்லது செய்யறாரு. இன்ஸ்பெக்டர் மட்டும் ஏன் நல்லது செய்ய மாட்டேங்கிறாங்க சொல்லுங்க? கேள்வி வருதா இல்லையா? சொல்லுங்க. நீங்க அந்த பொண்ணு வாழ்க்கைய பாக்குறீங்களா? என் பிள்ளை இப்ப இந்த 3 நாளா தொண்டைக்குழி குத்தி வயிறு புண்ணாயி என் பிள்ளைக்கு யாரு கொடுக்க போறீங்க? இப்ப என் பிள்ளை உயிர் பழைச்சிருச்சு, செத்து போயிருந்தா நீங்க கொடுப்பீங்களா பிள்ளையா? மேடம் பேசுங்க மேடம். எனக்கு ஒரு அம்மா மாதிரி உங்ககிட்ட சண்டை போடுறேன். போலீஸ்காரங்க கிட்ட பேசுற மாதிரி இல்ல, உங்ககிட்ட ஒரு அம்மா மாதிரி சண்டை போடுறேன். என் சண்டைய புரிஞ்சுக்குங்க. எனக்கு உங்க வேலைக்கோ மத்ததுக்கோ நான் வரல. எனக்கு நான் படுற கஷ்டத்துக்கு நிவர்த்தி கொடுங்கன்னு கெஞ்சிறேன். உங்க காலில் விழணும்னாலும் சொல்லுங்க, வாங்க உங்க காலில் விழுறேன். என் புள்ள வாழ்க்கையை காப்பாத்தி கொடுங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 10 வருஷமா புருஷன் இல்லாம என் பிள்ளைங்களை நான் வளர்த்துருக்கேன். சரிங்களா? அதோடைய வேதனையை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க மேடம். நீங்க எஃப்ஐஆர் போட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு அம்மாவா இருப்பீங்க மேம். நான் சத்தியமா சொல்றேன். நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க, ஏது செஞ்சீங்க, என்ன பண்ணீங்க, எனக்கு அதெல்லாம் வேணாம் மேம். அந்த பொண்ணு மேல எஃப்ஐஆர் போட்டு அவங்க அம்மாவுக்கு மேல எஃப்ஐஆர் போட்டு போஸ்கோ வழக்கு போட்டு கொடுத்துட்டீங்கன்னா என் பையனை திருத்தி கொண்டு வர்றது என் வேலை. என் பையன் இனிமே அங்க போன் பண்ண மாட்டான்.
என் பையனுடைய போன் எல்லாம் நான் புடுங்கிடுறேன். ஓகேம்மா. எனக்கு மெயினா எஃப்ஐஆர் வந்தாதான் நான் இது பண்ண முடியும். அந்த பொண்ணு பேசின ஆதாரம் எல்லாம் நான் கோர்ட்ல தான் சப்மிட் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து இந்த டாக்டர்